கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பர்சனல் கேர்னு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கேன். ஹோல்சேலாகவும் ரீசேலாகவும் பண்ணிட்டுருக்கேன். குழந்தைக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு குளியல் பொடி ஆரம்பித்தேன். நான் ஸ்கின் நல்லா க்ளோ கிடச்சிச்சு, நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சீயக்காய் தயாரித்து இப்போ வந்து ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து எல்லாத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஷியக்கான்னு எடுத்துகிட்டு ஷியக்காவில் வந்து 32 மூலிகை நான் போட்டிருக்கேன். 32 மூலிகையிலையும் போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாமே தேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் பி ஆர்கானிக் ஹனி. இதோட ஸ்பெஷல் என்னென்னா மூலிகை தாவரத்துலேருந்து தான் தன்னோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து இது வந்து தேனை வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ லிப் பாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், லிப் சேஃப்டி பிக்மெண்ட், விட்டமின் இ ஆயில் இது மாதிரி மூலிகை வச்சு தான் தயாரிச்சுட்ருக்கோம். இவ்வளோ பேட்சில் பேசினவங்க வந்து காஜல் யாருமே கொண்டு வரல, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இந்த வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10வது பேட்ச் இன்னைக்கு. 10வது பேட்சில் இன்னைக்கு யார் அறிமுகப்படுத்துகிறோன்னா ஆசிஃபா பர்வீன்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க ப்ராடக்ட்டை பற்றி இங்கே பேச போகிறாங்க, நம்ம கேட்கலாம். அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. என் பெயர் ஆசிஃபா பர்வீன். என் கம்பெனியோட பெயர் லைவ் ஹில்ஸ் ஆர்கானிக் மார்ட். நாங்கள் எல்லாம் ஹெர்பல் ஆர்கானிக் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பர்சனல் கேர்னு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஹோல்சேலாகவும் ரீசேலாகவும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பேசிக்காக வந்து ஹையர் செகண்டரி ஸ்டாஃபாக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வாய்ப்பை கொஞ்சம் நழுவ விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு குளியல் பொடி ஆரம்பித்தேன். நான் ஸ்கின் நல்லா க்ளோ கிடச்சிச்சு, நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சீயக்காய் தயாரித்து, பல்பொடி தயாரித்து, அப்படி தொட வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து முன்னோர் மூலிகை தான் வந்து மூலதனம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா ஆரம்பித்ததுக்கப்புறம் கஸ்டமர் கேட்க வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து செய்ய ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து எல்லாத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஷியக்கான்னு எடுத்துகிட்டு ஷியக்காவில் வந்து 32 மூலிகை நான் போட்டிருக்கேன். 32 மூலிகையிலையும் போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாமே கரெக்டான விதத்தில் போட்டு நான் தயாரிச்சிருக்கேன். நல்லா நொரை வர மாதிரியும் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் முறையில் நல்லா நொரை வரும், நல்லா வாசம் வரும். இது ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இட்லி பொடின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடியில் 5 வகை இட்லி பொடி போட்டிருக்கேன். முடக்கத்தான், முருகை, கிளாசிக், செட்டிநாடு, வல்லாரைன்னு 5 வகையான இட்லி பொடிகள் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாமே வந்து இதிலேருந்து வாங்கினது தான், ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து வாங்கினதில் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் பி ஆர்கானிக் ஹனி. இதோட ஸ்பெஷல் என்னென்னா மூலிகை தாவரத்துலேருந்து தான் தன்னோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து இது வந்து தேனை வந்து கொடுத்துட்ருக்கு. அப்புறம் குல்கந்து பார்த்தோம்னா நம்ம குல்கந்தில் வந்துட்டு இது வந்து ரோஸ் பட்டர் வித் ஹனியில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி இப்போ டால்கம் பவுடர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து டால்க் ஃப்ரீ டால்கம் பவுடர். நிறையா வந்து கிளேஸ் அண்ட் ஹர்ப்ஸ் மட்டும் வச்சு ஆவாரம்பூ, ரெட் சாண்டல்வுட், பியூர் சாண்டல்வுட், முல்தானி மிட்டி, ரோஸ் பட்டர் பவுடர், தென் கவோலின் கிளே, பென்டோலிட் கிளே, இது மாதிரி ஹர்ப்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லிப் பாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், லிப் சேஃப்டி பிக்மெண்ட், விட்டமின் இ ஆயில் இது மாதிரி மூலிகை வச்சு தான் தயாரிச்சுட்ருக்கோம். டூத் பவுடரில் பார்த்தீங்கன்னா நாயூரி வேர், அக்ரகார வேர், ஆலம் விழுது, இது மாதிரி நிறைய மூலிகையெல்லாம் போட்டு தயாரிச்சிருக்கோம். இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஈரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பல்லு நல்லா வலுவாக இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேலாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன், ஒயிட் லேபிளையும் கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி எல்லாமே எல்லா பொருளையும் ஒரு யூனிக்னஸ் நம்ம எல்லாத்துலேயுமே இருக்குது. ஹேர் டை இருக்குது. ஹேர் டை பார்த்திங்கன்னா அதில் வந்து அம்மோனியா ஃப்ரீயாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து லேப் டெஸ்டட். ஃபேஸ் பேக் எடுத்திங்கன்னா ஃபேஸ் பேக்லேயும் அப்படி தான் எல்லா ஃப்ரூட்ஸோட பெட்டல்ஸ் இது மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஃப்ரூட்ஸ் பெட்டல் ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால ஃபேஸ் நல்லா பிரைட்டன் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஹேர் பேக் எடுத்துட்டோம்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, பெரிய நெல்லிக்காய் இது மாதிரி முடிக்கு தேவையான எல்லா மூலிகையும் போட்டு தயாரிச்சிருக்கனால இதை நீ யூஸ் பண்ணிங்கன்னா முடியும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹேர் ரிமூவல் பவுடர் இருக்குது. ஹேர் ரிமூவல் பவுடர் அதே மாதிரி பெயின்லெஸ்ஸாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஹெர்பலில் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து பேக் மாதிரி போட்டு ட்ரையான வைப் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி அவகேட்ரோ க்ரீம் இருக்குது. அவகேட்ரோ க்ரீம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கெமிக்கல் கிடையாது. இதில் வந்து கோஜிக் ஆசிட், நியாசினமைட்,
சாலிசிலிக் ஆசிட், சாஃப்ரான் எல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டன் கொடுக்கும். உங்களுக்கு இது நைட் க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமாதி சீரம் இருக்குது, இது நைட் சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த மெத்தடில் தயாரிச்சிருக்கோம். மஞ்சிஸ்தா பவுடர், சாஃப்ரான், அதிமதுரம், இது மாதிரி கிட்டத்தட்ட 22 மூலிகைகளை வந்து இன்ஃப்யூஷன் மெத்தடில் நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். காஜல் இருக்குது, காஜல் அப்படி தான், இது வந்து கெமிக்கல் இல்லாத காஜல். கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணியோட கறியில் வந்து ஆல்மண்ட் ஆயில் வச்சு கேரளா வேக்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கோட இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்ஃப்யூஷன் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுவும் அப்படி தான், அமோனியா பேராஃபின்லாம் ஃப்ரீயாக இருக்குது, சல்ஃபரும் இது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபேஸுக்கு நல்லா பிரைட்டன் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இது ஃபேஸ் வாஷே வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. இது ஹர்ப்ஸ் அண்ட் கிளேயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கையில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா நொர வரும். நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா டேன்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்லா பிரைட்டன் கொடுக்கும். இதை நீங்கள் ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் வாங்கி எங்கிட்ட தாராளமாக நீங்கள் செய்யலாம். நல்லா மார்ஜின் வச்சு கொடுப்பேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே. மிக சிறப்பாக பேசுகிறீங்க ஆசிஃபா. நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே லைசன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? காஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஓகே, மிக சிறப்பு. எனக்கு இவ்வளோ பேட்சில் பேசினவங்க வந்து இந்த ஐலைனர் யாருமே கொண்டு வரல, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. காஜல் இல்லையா? மிக சிறப்பு, நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. யூஸ் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக. ரொம்ப அழகாக இருக்குது, ஃப்ளோர் ரொம்ப நல்லா வருது. அவங்க சொன்னாங்க கரிசலாங்கண்ணி அந்த கறி எடுத்து பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது லிப்பாமாம்மா? ஆமாம் மேடம். லிப்பாம் எதில் பண்ணுறீங்க? நம்ம லிப்பாமில் வந்து லிட்டு கிடையாது, கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், லிப் சேஃப்டி பிக்மெண்ட், இது மாதிரி எசென்ஷியல் ஆயில் இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே, ரொம்ப நல்லா அழகாக இருக்குமா, பேக்கிங் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அவங்க மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்பட்டதுன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு வேணுன்ற ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். மிக்க நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச்.